எப்பவும் போல் அன்பு, தியாகு, சம்பத் எல்லாம் ஒன்றா இருந்தாங்க. ஒன்றா இருந்தாலே இவங்களோட வேலை தம் அடிக்கிறது, சரக்கடிக்கிறது. இவனுங்க தான் இந்த காலேஜே கண்ட்ரோல் வச்சுருந்து தனக்குன்னு ஒரு சட்டத்தை எப்பயுமே வச்சுருப்பானுங்க. சூழ்நிலையை எப்போவுமே இவனுங்களுக்குன்னு அமைச்சுக்குவானுங்க. சம்பத்தோட கேங்கில் அன்பு ஒரு முக்கியமான ஆளாக இருந்தான். ஏன்னா அவன் நண்பன். எப்பயுமே சம்பத் அன்பு என்ன சொன்னாலும் செய்ய ஆரம்பித்தான். அதனால தான் சம்பத் எந்த இடத்துலையுமே மாறலை. சம்பத்து கீழே அன்பு, தியாகு இவனுக்கு எல்லாரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறனால சம்பத் எந்த இடத்துலையுமே இவனுக்கு மாறிடக்கூடாதுங்கிறத ஒரே ரூலாக வச்சுருந்தான். ஏன்னா சம்பத் ஒரு ரவுடியாக மட்டுமே ஃபார்மாக இருக்கணும்னு அப்படின்னு நினச்சான். சூழ்நிலை எந்த இடத்துலையுமே மாறக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்தான் சம்பத். தன்னோட நண்பர்களையே சூழ்நிலை கைதியாக வச்சுருக்கணும்னு நினச்சான் சம்பத். எப்பவுமே தள்ளாடிக்கிட்டு விழுந்துக்கிட்டு கிளாஸுக்கு வருவான். கிளாஸில் யார் எவன் இருக்கான்லாம் பார்க்க மாட்டான். அவன் அப்படியே அவன் பாட்டுக்குள்ளே வருவான். சம்பத் எப்பயுமே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருப்பான், இவனுக்கு எந்த இடத்துலையுமே மாறிடக்கூடாது, தனக்கு கீழே எப்பயுமே அடிமையாக மட்டும்தான் அன்பு, தியாகு இவனுக்கு எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு நினப்பான். மற்ற பசங்களையும் எந்த இடத்துல இவனுக்கு மாற்றலாம் நினச்சிக்கிட்டு இருந்தானுங்க. சம்பத் தனக்கே உண்டான லாஸ்ட் பெஞ்சை பிடிச்சி உக்காந்தான். எப்பயுமே சம்பத் தான் போதையில் இருக்கிறன்றதை மற்றவனுக்கு உறுதிப்படுத்திக்கிட்டே தான் இருப்பான். சம்பத் தான் நண்பனான அன்புவையே அடிமையாக தான் வச்சுருந்தான். சம்பத்தோட கேங்கில் இருக்கிற எல்லாத்தையுமே சூழ்நிலை கைதியாக மட்டும்தான் வச்சுருந்தான் சம்பத். இவனுக்கு எந்த இடத்துலையுமே மாறிடக்கூடாதுங்கிறத உறுதி செஞ்சான் சம்பத். எல்லாமே மாறுமான்னு தெரில, ஆனால் சூழ்நிலை மாற்றணும்னு நம்பணும். அப்போ தான் 1000 கனவுகளோட சத்யா அவன் நண்பன் கார்த்திகோட வரான். இங்கே இருக்கிற சூழ்நிலை இதெல்லாம் பற்றி சத்யாவுக்கு எதுவுமே தெரியாது. சத்யாவோட எண்ணம் வாழ்க்கையில் படிக்கணும், ஏதாவது ஒரு இடத்துல ஜெயிக்கணும், தனக்குன்னு ஒரு வாழ்க்கை எப்பயுமே இருக்கணும்னு நினச்சான் சத்யா. கார்த்தியோட எண்ணம் இங்கே எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு கடந்து போயிடலாம் அப்படிங்கிறதா மட்டும்தான் இருந்தது. சத்யா கார்த்தியை பெஞ்சில் உட்கார சொன்னான். கார்த்தியும் உட்காந்தான். கார்த்தி இன்னைக்கு என்னென்ன படிக்கலாம் அப்படின்றத கேட்டுகிட்டு இருந்தான். சத்யா அதுக்கு விளக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தான். கார்த்தி கேட்குறான், என்னடா இவனுக்கு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறானுங்கன்னு. அப்போ தான் சம்பத்தோட கேங் போதையில் அவனுக்குள்ளேயே அவனுங்க அடிச்சுக்கிட்டு இருந்தானே. சத்யா கிளாஸோட சூழ்நிலை மாறுது, இது எந்த இடத்துலையுமே இந்த சூழ்நிலை மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சம்பத்தோட கேங்கை கேட்கறதுக்காக முன்னோக்கி போகிறான். போதை உங்கள் எல்லாத்தையும் ஏதோ ஒரு இடத்துல அடிமைப்படுத்துதுடா அப்படிங்கிறத சம்பத்துக்கிட்ட உறுதியாக நின்று சத்யா நின்று பேசுகிறான். போதையை பற்றிய விழிப்புணர்வும் சம்பத்தோட கேங் கிட்ட சத்யா சொல்கிறான், புரிய வைக்கிறான். ஏதோ ஒரு இடத்துல இவங்களோட மாற்றம் வரணும் அப்படிங்கிறத சத்யா எண்ணி பார்க்குறான். சம்பத்தோட அடிமையாக தானே அன்பு இருக்கான், அவனை வச்சு மிரட்டான் சம்பத். ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சூழ்நிலையில் இவன் எல்லாத்தையும் மாற்றிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தான் சத்யா. பார்க்குற நமக்கும் அவன் கூட இருக்கிற கார்த்திக்கும் மட்டும்தான் தெரியும் இவனுங்க எந்த இடத்துலையுமே மாற மாட்டானுங்கிறது. சத்யா இவனுங்களை நம்மளாம் மாற்றலைன்னா இவனுங்க உறுதியாக இங்கே எல்லாத்தையும் மாற்றிடுவானுங்கிறத நம்பினான். என்எஸ்எஸ் கேம்ப் போகணுங்கிற சூழ்நிலை ஏற்படுது. எல்லாரும் என்எஸ்எஸ் கேம்புக்கு கிளம்பணும். ஒரு பேருந்தில் பயணிக்கிறோம்னா தெரியும் ஏதோ ஒரு இடத்துல அந்த பயணம் முடியும் அப்படிங்கிறது. சம்பத்தோட கேங்க்கும் நிர்பந்தமாச்சு என்எஸ்எஸ் கேம்ப் வரணுங்கிறது. என்எஸ்எஸ் கேம்ப் வந்தோம்னா ஓடி கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்கும் ஓடிச்சு மனசில். ரகுக்கு தெரியும் என்எஸ்எஸ் கேம்ப் வந்தோம்னா ஓடி கிடைக்குங்கிறது. சம்பத்துக்கு அப்போ கூட விருப்பம் இல்லை, வேறு எங்காவது போகலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் சம்பத்தோட விருப்பமாக இருந்தது. குடிக்கிறது. என்னதான் சம்பத் கெட்டவனாக இருந்தாலும் அவன் கூட இருந்த நண்பனான அன்புவை காணா அப்படிங்கிறத எண்ணி பார்க்குறான். தியாகு நான் உள்ள அன்புவை பார்த்த மாதிரி இருக்குடா அப்படிங்கிறத சம்பத்துக்கிட்ட சொல்கிறான். சம்பத் ஆனால் அதை நம்பலை. தியாகு சம்பத்தோட கையை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போனான். அங்கே எங்கள் எல்லாத்துக்கும் அதிர்ச்சியா அன்பு உள்ளே இருந்தான். சம்பத்துக்கு அன்புக்கு என்ன நிலைமை நடந்ததுன்னே தெரியாமல் ஒரு நிமிஷம் கண் கலங்கினதை நாங்கள் எல்லாருமே பார்த்தோம். அன்பு அதுக்கப்புறம் தான் சொன்னான், நிறையா குடிச்சிருக்கான், ரத்த வாந்தி எடுத்திருக்கான், அவங்க அம்மா ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க. குடினால் அவன் குடும்பமும் அவனும் எவ்வளோ கஷ்டப்பட்டான் அப்படிங்கிறத எங்கள் எல்லாத்துக்கிட்டையும் சொன்னான் அன்பு. நான் சொன்னல பயணம் அது சம்பத்துக்கிட்ட ஆரம்பித்து அன்புகிட்ட முடிஞ்சிருக்கு. குடிக்கிறது, சிகரெட்டு இது எல்லாத்தையும் விட்றலாண்டா அப்படின்னு சொன்னது எங்கள் காதில் இன்னமும்